என் பேர் சுப விஷால். நான் கும்போணத்துலேருந்து வரேன். இன்றைக்கி தான் வந்து நான் இந்த வெயிட்டில் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இன்றைக்கி மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இது மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறது. கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் கையில் வந்து டெஸ்டோஸ் ரொம்ப யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த ப்ராசஸ் இந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த டெஸ்ட் எடுத்தது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அட்டெண்ட் பண்ணோன்னே எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால மார்க் இன்டர்வியூ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு திஸ் டைம் தான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து உள்ளே போனோடனே எப்படி இருக்கும்னு ஒரு டிஃப்ரென்ஸான பெர்செப்ஷன் வச்சுருந்தேன். ஆனால் உள்ளே போனால் தான் தெரிஞ்சது ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. நம்ம வந்து வீடியோ பார்த்தாலும் நம்ம ஆக்சுவலாக ஒரு மார்க்கில் உட்காந்து அந்த பேனல் பஸ்ஸில் இருக்கும்போது தான் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ அது பார்த்தோம் தான் நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். அது இன்டேஞ்சிபிளாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவங்கள்ட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு அதை முடித்த பிறகும் நான் என்ன தப்பு பண்ணேன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நான் நிறைய யூஸ் பண்ணேன். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ கைலி.